அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்லே அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ஆர்பி ஜேஇக்கு உண்டான என்ன பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆர்ஆர்பி ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட். ஸோ கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட வேகன்சியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பணியிடங்கள் தான். சரிங்களா, போன வருஷத்தை கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அதே மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பிக் சேஞ்சஸாக இருக்க போது அது நிறைய பேரோட அப்ளை பண்ற ஒரு திறனை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைக்கும் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ அது என்னென்ன கம்ப்ளீட்டா ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போறோம். ஸோ மறக்காம நம்ம சேனல் ஃபாலோ பண்ணீங்க. ஆர்ஆர்பிக்கு உண்டான ஃப்ரீ கிளாஸஸ் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா வந்து கொடுப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னது டெஸ்ட் பேட்சஸும் ஏதாச்சும் நம்மளால முடிஞ்சுன்னா கண்டிப்பா நம்மளால போடுவோம். ஸோ மறக்காம என்ன பண்ணீங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரியா? சரி. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்க போய் டவுன்லோட் பண்றோம் பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி சென்னை அப்படின்றத போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்ட். ஸோ இதுல வந்து சென் நம்பர் 5. சரியா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கிளிக் ஹியர் டு வியூ நோட்டிஃபிகேஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரியா? ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். இதை நம்ம ஆல்ரெடி டெலகிராம் சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ டெலகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. என்ன நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நம்ம என்ன பண்ணிடுவோம், டெலகிராம் சேனல்ல கண்டிப்பா வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதனால மறக்காம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. ரெக்யர்மெண்ட் போஸ்ட் ஆஃப் ஜூனியர் இன்ஜினியர்ஸ், டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பர்டென்ட், கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட், அதாவது டிஎம்எஸ், அதே மாதிரி சிஎம்ஏ. ஸோ எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து எடுத்திருக்காங்க. ஸோ டேபிள் ஆஃப் கண்டக்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத முன்னாடியே ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க. இது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். முன்னாடியெல்லாம் போன வருஷத்துக்குலாம் அப்படி கொடுக்கல. ஆனால் இந்த இடம் வந்து அப்டேட்டா என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன டேபிள் ஆஃப் கண்டக்ட்ஸ் இருக்கு, அனெக்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதுக்கு உண்டான பேஜ் நம்பர். ஸோ டைரக்டா நீங்க இதை பார்த்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேஜ் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பேஜ்ல போய் நம்மளோட டீடைல்ஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமானது. சரியா? ரைட். பாருங்க, டேட் ஆஃப் இண்டிகேட்டிவ் நோட்டீஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல 4/10 அக்டோபர் மாசமே வந்துடும். எப்பவுமே எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, இண்டிகேட்டிவ் நோட்ஸ் மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எத்தனாம் தேதி வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. நம்ம 4ஆம் தேதி போடலாம் நினைச்சிருந்தோம். பட் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லா வந்ததுக்கு அப்புறம் டீட்டெயிலா போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காட்டி தான் இது கொடுத்தது. சரியா? ஓகே. ஓப்பனிங் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்பன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31. அதாவது நாளை கழிச்சு தான் உங்களுக்கு வந்து என்ன 31 இன்னைக்கு. ஸோ 31 தான் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக வந்துருச்சு. நல்லா கோ த்ரூ பண்ணி படிச்சு பார்த்துக்கணும். க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 30. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் ஃபார் த சப்மிட்டட் அப்ளிகேஷன் 2/12/2025. டேட்ஸ் ஆஃப் மாடிஃபிகேஷன் விண்டோ பார்த்தீங்கன்னா 3ல இருந்து 12ஆம் தேதி வரைக்கும். during which eligible scribe candidates must provide their scribe details. இந்த கண்ணு தெரியாதவங்க இவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது பிசிக்கல் டிசேபிலிட்டி இருக்கிறவங்க வந்து இந்த ஸ்கிரைப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றவங்க அவங்க வந்து 13ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், விசிட் பண்ணி அதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த டீடைல்டு சென்ட் நோட்டிஃபை வில் பி அப்ளோட் ஆன் த அஃபிஷியல் வெப்சைட். ஸோ ஆர்ஆர்பியில் அஃபிஷியல் வெப்சைட்ல அப்டேட் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டேட்ஸ் ஃபார் த சிபிடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வில் பி கம்யூனிகேட்டட் ஃப்ரம் டைம் டு டைம் த்ரூ த அஃபிஷியல் வெப்சைட். சரியா? அதாவது டைம் டு டைம் என்ன பண்ணுவாங்க, அஃபிஷியல் வெப்சைட்ல அப்டேட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு போஸ்ட் அப்படின்றத டீடைலா நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ ஜூனியர் இன்ஜினியர், டிபார்ட் மெட்டீரியல் சூப்பர்டென்ட் அண்ட் கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட், பே லெவல் இன் 7th சிபிசி. ஸோ லெவல் 6. இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா 35,400. சரியா? இனிஷியல் பேமெண்ட் வந்து 35,400. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் கண்டிப்பா முக்கியம். அது ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் CPT1, CPT2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் தான் ரொம்ப முக்கியமானது. அது ஒரு மேஜர் ரோல். சரியா? ஸோ ஏஜ் 1/1/2026ல பார்த்தீங்கன்னா 18ல இருந்து 31. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே தான் வந்து ஒரு பெரிய இம்பாக்டே வந்து உருவாகுது, 18-33. ஏன்னா போன வருஷம் வந்த நோட்டிஃபிகேஷனை கம்பேர் பண்றப்ப உங்களுக்கு வேகன்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப என்ன பண்ணுவாங்க, கம்மி. தெரியுதா உங்களுக்கு? 7,951க்கும் அதே மாதிரி இப்போ 2,569 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 4,500 போஸ்ட் கிட்ட, 5,000 போஸ்ட் கிட்ட உங்களுக்கு வந்து என்னது வேரியேஷன் ஆகுது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சும்மாவே காம்படிஷன் அதிகமா இருக்கும். இதுல வேகன்சி இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், அது வேற விஷயம்.
பட் போன தடவை கம்பேர் பண்றப்ப இந்த தடவை கம்மியா தான் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்துல தயவு செய்து காம்படிஷனை புரிஞ்சுக்கணும், எந்த லெவலுக்கு வேகன்சி எல்லாம் கம்மியாயிட்டு இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம இதுக்காண்டி தான் படிக்க போறோம் அப்படின்னா தயவு செய்து யூட்டிலைஸ் பண்ணி நல்லபடியா படிச்சு கிளியர் பண்றது பாருங்க. சரியா? 2569 வேகன்சி. அதே மாதிரி போன தடவை பாத்தீங்கன்னா 18ல இருந்து 36 வயசு, இந்த தடவை பாத்தீங்கன்னா 3 வயசு கம்மியா இருக்கு. ஸோ அப்பயும் பாத்தீங்கன்னா இந்த 3 வயசுல இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ண முடியாது. ஓபிசி ரிலாக்ஸேஷன் அதெல்லாம் வேற. ஜென்ரல் கேட்டகரியில இருக்கிறவங்க வந்து என்ன பண்ண முடியாது, 36 வயசுக்கு உள்ள இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த தடவை 33 ஏஜ் இருந்தாதான் 33 ஏஜுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ தயவு செய்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 இம்பாக்ட், ஒன்னு வேகன்சி கம்மி, இன்னொன்னு ஏஜ் லிமிட்டே வந்து என்ன பண்ணிட்டாங்க, கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்து முக்கியமான வேற என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க ஒவ்வொரு ஜோன் வைஸா தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட், அதாவது இப்பதான் நான் ஃபைனல் இயர் ஃபைனல் செமஸ்டர் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வந்து நான் வந்து இன்னும் முடிக்கல அப்படின்னா தயவு செய்து அப்ளை பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? நிறைய பேர் இன்ஜினியரிங்கோ டிப்ளமோ படிக்கிறவங்க இதான் ஃபைனல் இயரா படிச்சுட்டு இருக்கீங்க. ஃபைனல் இயர் படிக்கிறவங்க கண்டிப்பா வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்றத தயவு செய்து புரிஞ்சுக்காங்க. அதையும் நான் தெளிவா இங்க சொல்லிட்டேன். சரியா? ரைட். அதே மாதிரி கடைசி நேரத்துல சப்மிட்டோ இல்ல தப்பா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப வேணாலும் என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ரைட். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். ஸோ இது மெடிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். A3 B1 C1. சரியா? பிசிக்கல் ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட், பிசிக்கல் ஃபிட் இன் ஆல் ரெஸ்பெக்ட், அதாவது டிஸ்டன்ஸ் விஷன், நியர் விஷன், கலர் விஷன் எல்லாமே வந்து செக் பண்ணிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்டை தயவு செய்து பார்த்துக்கோங்க. இது இருக்கா அப்படின்றத பக்கத்துல இருக்க ஐ டெஸ்ட் பார்த்து என்ன பண்ணீங்க, செக் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே? ரைட். ஏஜ் லிமிட் இந்த இருக்கு பாத்தீங்கன்னா, இவர் ஏஜ் குரூப் 18 to 31, அதாவது ஃபார் ஆல் கம்யூனிட்டிஸ் அண்ட் கேட்டகரிஸ்க்கு லோயர் ஏஜ் லிமிட், அதாவது கம்மியான வயசுனா 1/1/2008 1/1/2008 அந்த லெவல் தான் அப்பர் ஏஜ் லிமிட். இதே 33 வயசு இருக்குன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ் கேட்டகரி இருந்தா 2/1/93. சரிங்களா? இதுக்கு என்னது, இதுக்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது. சரியா? அதே மாதிரி ஓபிசினா 2/1/90, SC/STனா 2/1/1988. ஏன்னா SC/STக்கு 5 years, OBCக்கு 3 years நான் கிரிமி லேயர். அன்ரிசர்வ்டுக்கு என்னது ஏஜ் லிமிட் 33 தான். சரியா? ஓகே, தெரியுதா உங்களுக்கு? ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க SC/ST, OBC நான் கிரிமி லேயர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 years ஆஃப்டர் டிடக்ஷன் ஆஃப் லென்த் ஆஃப் த சர்வீஸ் ஃப்ரம் ஏஜ். எக்ஸ் சர்வீஸ்மேன்லேயே வந்து அன்ரிசர்வ்டுக்கு ஒரு கேட்டகரி, OBCக்கு ஒரு கேட்டகரி, SC/ST. அதே மாதிரி பிடபிள்யூடிலேயே வந்து அன்ரிசர்வ்டு, OBC, இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸா என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளோட டெலகிராம் சேனல்ல நான் கொடுத்துருக்கேன். தயவு செய்து டெலகிராம் சேனல்ல எந்த அப்படின்னாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே? ரைட். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவும் போலதான். அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 500. நீங்க எக்ஸாம் ஒன்ஸ் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த 500 ரூபா வந்து உங்களுக்கு அதுல வந்து என்ன பண்ணுவாங்க, அதுல வந்து 400 ரூபா வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. 400 ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நீங்க எக்ஸாம் 1 CPT 1 எழுதுனதுக்கு அப்புறம். இதே வந்து SC/ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், PWBD, ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ்ஜெண்டர் இவங்களெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா 250 ரூபா ஃபீஸ். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 250 ரூபாய் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதனால முக்கியமா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜரா நீங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்றப்போ உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸை தயவு செய்து கரெக்டா கொடுத்துடணும் அப்படின்றத தெல்ல தெளிவா அவங்க சொல்லியிருப்பாங்க. சரி, அதனால உங்களோட அக்கௌண்ட் டீடைல்ஸை தயவு செய்து கரெக்டா வந்து என்ன பண்ணிடுவாங்க, இந்த பாருங்க, நேம் ஆஃப் த பேங்க், நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹோல்டரு, அதே மாதிரி IFSC கோடு எல்லாமே வந்து ப்ராப்பரா கொடுத்துடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். சரியா? ரைட். அடுத்து வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னா என்ன பண்ணணும், அது தெளிவா எல்லாத்தையுமே வந்து பக்காவா தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து என்ன பண்ணீங்க, அதெல்லாம் பார்த்துட்டு நான் இந்த கேட்டகரியில வரேன்னா இல்லாட்டி அன்ரிசர்வ்டு கேட்டகரியில நீங்க அப்ளை பண்ணணும். அன்ரிசர்வ்டு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கட் ஆஃப் மார்க்ன்றது ஒரு 10% அதிகமா இருக்கும் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு. ஸோ அதுவும் என்ன அப்படின்ற பார்த்துருவோம். ஸோ ரெக்யர்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்ஸ் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் CPT 1 இருக்கும்,
அதுக்கப்புறம் சிபிடி 2 இருக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த 4 ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கிடைக்கும். ஸோ சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 நிமிஷம் இருக்கும். சரியா, 90 நிமிஷம் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதே ஸ்கிரைப் இருக்காங்கன்னா 120 மினிட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, செகண்ட் ஸ்டேஜுக்கு மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், செகண்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸ். ஸோ இந்த 4 ஐட்டம் தான், இந்த 4 டாபிக் தான் இருக்கும். சரிங்களா, அப் டு சிபிஎஸ்இ சிலபஸ். சரியா, ஸோ இங்கே பாருங்க மேக்ஸில் வந்து 30 கொஸ்டின், ஜென்ரல் ரீசனிங்ல 25 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ்ல 15, ஜென்ரல் சயின்ஸ்ல 30, மொத்தம் 100 கொஸ்டின் 90 நிமிஷம். சரியா, ஸோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதாவது 3ல அதாவது 1/3 ஆஃப் நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா இருக்கு. இந்த ஆர்ஆர்பி எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நெகட்டிவ் மார்க் அப்படின்றது இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் அப்படின்றது இருக்கும். ஸோ மார்க் எலிஜிபிலிட்டி மினிமம் ஸ்கோர் நீங்க எவ்வளவு வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்னா 40%, அதாவது 100க்கு நீங்க 40 கொஸ்டின் கரெக்டா அடிக்கணும். இடபிள்யூஎஸ்னால 40 கொஸ்டின், ஓபிசினா 30. இப்போ தெரியுதா, அப்போ அன்ரிசர்வ்டுக்கும் ஓபிசிக்கும் பாத்தீங்கன்னா 10 மார்க் தான் டிஃபரெண்ட் ஆகுது. சரியா, எஸ்சினா 30, எஸ்டினா 25. This is also applicable to ex-servicemen candidates அப்படின்றது as per the community அப்படின்றத சொல்லிட்டாங்க. Relaxed by 2 marks per, அதாவது பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இன்னும் 2 மார்க்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் சிபிடியை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடியுது பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்கன்றதை பொறுத்து 15 டைம்ஸ் ஃபார் த கம்யூனிட்டி வைஸ் டோட்டல் வேகன்சி. இப்போ எஸ்சிக்கு வந்து ஒரு 1000 வேகன்சி இருக்கு அப்படின்னா இதுல இருந்து 15 டைம், அப்போ 15000 வேகன்சி. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரிங்களா, இந்த மாதிரி தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, மெரிட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க. டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 120 மினிட்ஸ், 150 கொஸ்டின் 120 மினிட்ஸ். ஸோ சிலபஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, பேசிக்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பேசிக்ஸ் ஆஃப் என்வாயர்மெண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், டெக்னிக்கல் எபிலிட்டிஸ். ஸோ இதுக்குண்டான டெஸ்ட் பேச்சு நம்மளால என்ன பண்ணுவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம போடுவோம். சரியா, ஸோ ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 15 கொஸ்டின், பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் 10, பேசிக்ஸ் ஆஃப் என்வரன்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோல் 10, டெக்னிக்கல் எபிலிட்டிஸ். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான உங்களுக்கு என்னன்னா உங்களோட டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் செகண்ட் சிபிடி எக்ஸாம்ல, செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் சிபிடி எக்ஸாம்ல தான் வரும். சரியா, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல தான் உங்களுக்கு மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி இருக்கக்கூடியதா இருக்கும். ஸோ செக்ஷன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா 1/3, அதே கட் ஆஃப் மார்க் தான். சரியா, ரைட். ஸோ இதுதான் உங்களோட டிசிப்ளின், அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ எக்ஸாம் குரூப், இதையும் வந்து எக்ஸாம் குரூப், இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங், இது ஃபுல்லாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல எலிஜிபிளாக வரக்கூடியது. அடுத்து எலக்ட்ரிக்கல்னா இது ஃபுல்லாக, எலக்ட்ரானிக்ஸ் இது ஃபுல்லாக, சிவில் இது ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎம்ஏக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ், ஆர்ட்ஸ் குரூப்புமே வந்து என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், முடிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சிருக்கணும், அதனால பார்த்துக்கோங்க. சரியா, அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஹவு டு அப்ளை, எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து அப்ளை வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அப்ளை வீடியோ தனியாக உங்களுக்கு போடுறோம். ஒவ்வொரு ஆர்ஆர்பியோட தனி வெப்சைட் இருக்கு, ஒவ்வொரு ஜோனோட தனித்தனியாக இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டல் வேக்கன்சிஸ் விட்டுருப்பாங்க. ஸோ அதில் நம்ம முக்கியமாக ஆர்ஆர்பி சென்னையோட தான் பார்க்க போகிறோம். போஸ்ட் பாராமீட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். போஸ்ட் பாராமீட்டர்ஸ் என்னென்ன ஸ்டேஜில் இருக்கும், என்னென்ன சப் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 26 வரைக்கும் கொடுத்துருக்கோம். சரியா, அதே மாதிரி மெர்ஜ்டு கேட்டகரிஸ்னா இது ஃபுல்லாக மெர்ஜ்டு கேட்டகரிஸில் வரக்கூடியதாக இருக்கும். சரியா, ஸோ நம்ம அப்ளை பண்ணுறப்ப இதெல்லாம் மேஜராக ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்ளை பண்ணுறப்ப அந்த அப்ளை டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரியா, ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு ஜோன் வைஸாக என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அகமதாபாத், அடுத்து அஜ்மீர், அடுத்து பெங்களூரில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு பெங்களூரை பொறுத்த வரைக்கும் 80 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னை பார்த்துருவோம். சரிங்களா, சவுத் ஜோனை பொறுத்த வரைக்கும் சென்னை பெங்களூர் ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம சென்னையில மொத்தமாக எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்றத பார்த்துருவோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 160 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல வேகன்சிஸ் தான். சரிங்களா, 160 வேகன்சிஸ்.
எலக்ட்ரிக்கல் ஸோ இங்கே கொடுத்துட்டு வாங்க எலக்ட்ரிக்கல். அதே மாதிரி இன்ஜினியரிங்னா காமனாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி மெக்கானிக்கல் தெரியுது அவங்களுக்கு. ஸோ ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. வேகன்சி வந்து ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து என்னது அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 73 போஸ்ட்டும், எஸ்சிக்கு 23, எஸ்டிக்கு வந்து 13, ஓபிசிக்கு 38, இடபிள்யூஎஸ்க்கு 13 சரியா. இதில் நீங்கள் எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ண போறீங்க, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க. ஸோ மெக்கானிக்கல்லாம் இங்கே பாருங்க, ஜூனியர் இன்ஜினியரிங், ஜூனியர் டீசல் எலக்ட்ரிக்கல். ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஸோ டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் எல்லா ஜோன்ஸும் சேர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2569 போஸ்டிங். அதில் வந்து அன்ரிசர்வ்டுக்கு 1000 போஸ்டிங்கும், அதே மாதிரி எஸ்சிக்கு 410, எஸ்டிக்கு 210, ஓபிசிக்கு 615, இடபிள்யூஎஸ்க்கு 244, மொத்தமாக 2569 போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ அடுத்து டிக்ளரேஷன் ஃபார்ம், அடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் ஃபார்ம்ஸு அனெக்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எதாவது நீடட் இருக்கோ தயவுசெய்து பார்த்துக்கோங்க. மறக்காம ஃப்ரீ கிளாஸஸ் வேணும்னாலும் அப்ளை லிங்க் வேணாலும் நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லியிருக்கோம். ஸோ அதை போன தடவையோட கம்பேர் பண்ணியே சொல்லியிருக்கோம். தயவுசெய்து மேஜர் என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறப்ப தயவுசெய்து பொறுமையாக அப்ளை பண்ணுங்க. மறக்காமல் என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.